வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐயா பேசுறத ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி கேட்டு போங்க. இன்னைக்கு நீ வாங்க போற, நீ வாங்கின இலவசம் அந்த காசை கொடுத்து வாங்கியிருந்ததா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு 9.5 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு. நீ காசு வாங்காம, கைய நீட்டாம, இலவசத்துக்கு ஆசைப்படாம வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்க ஜனநாயக உரிமையை மக்களாகிய நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த ஊர்லயே சொல்றேன், இந்த ஊர் எம்எல்ஏ நடு ரோட்ல வரும்போது என் ஊருக்கு நீ ஏன்டா செய்யலன்ட்டு நடு ரோட்ல நிக்க வச்சு நீங்க அவனை கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் மக்களோட வேலைக்காரங்க. இதை நான் சொல்லல, இந்திய அரசியல் சட்ட அமைப்பே அதான் சொல்லுது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுற வரைக்கும் நீங்க முதலாளி, ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவன் முதலாளி ஆயிடுறான், நீங்க வேலைக்காரன் ஆயிடுறீங்க. நீங்க ரோட்ல நின்று டாடா காட்டுறீங்க, அவன் கண்டசா கிளாசிக் கார்ல போயிட்டு இருக்கான். இதான் நடந்துட்டு இருக்கு. வாக்களிப்பது நம்ம உரிமை மக்களே. அதை யாருக்கு போடுறோன்றதை கரெக்டா போடுங்க. வெற்றி நமதே.